Hi friends, welcome to Grades High channel. நாம இந்த வீடியோல trick to find magnetic nature of nitrogen oxides க்கு பார்க்கலாம். நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வந்து பாராமேக்னெட்டிக்ல இருக்கா டயாமேக்னெட்டிக்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். நீட் எக்ஸாமுக்கு ஜேஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்கு பார்க்கலாம். நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்ல நமக்கு N2O, N2O3, N2O4, N2O5, NO, NO2 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா நமக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் டைனா என்ன நம்ம சொல்வோம் 2ன்னு சொல்வோம். எந்த ஆக்சைட்ஸ்ல வந்து நைட்ரஜன் 2வா இருக்கோ அதுக்கு நம்ம டயாமேக்னெட்டிக் சொல்வோம். சரியா? அப்படி பார்க்கும்போது N2Oல Nல வந்து 2 நைட்ரஜன் இருக்கா அப்போனா அது டயாமேக்னெட்டிக் வரும். N2O3ல கூட N வந்து நைட்ரஜன் வந்து 2வா இருக்கு அப்போனா அதுவும் டயாமேக்னெட்டிக் வரும். N2O4ல வந்து நைட்ரஜன் வந்து 2ல இருக்கு டயாமேக்னெட்டிக் வரும். N2O5ல கூட N2 வந்து 2 நைட்ரஜன் இருக்கு அதுவும் டயாமேக்னெட்டிக் வரும். பேலன்ஸ் நமக்கு NO, NO2 இருக்கு. அதுல நைட்ரஜனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அது 2வா இல்ல அப்போனா அது பாராமேக்னெட்டிக் வரும். சிங்கிள்ல தானே இருக்கு அப்போ அது வந்து பாராமேக்னெட்டிக். NO, NO2 பாராமேக்னெட்டிக்ல எழுதணும். இப்போ நாம ட்ரிக் யூஸ் பண்ணி N2O, N2O3, N2O4, N2O5, NO, NO2 ஓட மேக்னெட்டிக் நேச்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரியா? இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வேறு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்ஸ்.